மாங்கா மட்டும் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃபேமிலில இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் உங்களோட குக்கிங்க்கு ஃபேன் ஆயிருவாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இந்த வீடியோல மாங்கா பச்சடி எப்படி சிம்பிளா, ஈஸியா செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட்டு 2 மாங்கா எடுத்துட்டு, அத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் மாங்காவோட தோல் வந்து ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா, தோல ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம், கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காய ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வேகட்டும். மாங்கா வேகறக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். மாங்கா வெந்ததுக்கப்புறம் 100 கிராம் வெல்லத்த துருவி இதில ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜூஸியா நல்லா ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சில வரும். இப்ப வந்து கொஞ்சமா தேங்காய் ஆட் பண்ணிட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் நல்லா சூப்பரான டேஸ்டியான மாங்கா பச்சடி ரெடி ஆயிருச்சு. இனிப்பு, புளிப்பு, காரம்னு 3 சுவையும் இருக்கிறதுனால இது ஒரு டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம்.